அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வரும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சருக்கு எதிராக பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டுவதாக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை வெற்று அறிக்கை என்று கடுமையாக விமர்சித்தார். தமிழகத்தை இன்னும் அதல பாதாளத்திற்கு எடுத்துச் செல்ல ஆரம்பித்துள்ளார்கள். இன்னும் 6 தலைமுறைகளுக்கு வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்க போகிறோம் என்றும் கடுமை காட்டினார். இன்று தமிழக அரசு 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. வழக்கம் போல 4 ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பட்ஜெட். எதற்கு நான் சொல்கிறேன், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறாங்க. வரலாறு காணாத கடனை நம்ம வாங்கியிருக்கோம். ஒரே ஆண்டில் 2025-26க்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே 1,62,000 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமுமே 1,62,000 கோடியை வாங்க மாட்டாங்க, வாங்கியிருக்கோம். அதனால தான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது, கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள், வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்குது. போன ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலை. அப்படியே ஒரு மாயாஜாலமாக பண்ணி ஒரு 20 நிமிஷம் முதலமைச்சரை புகழ்கிறது, ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து 2 நிமிஷம் சொல்கிறது. இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகம் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா? 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு 1,62,000 கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா? தொடர்ந்து பேசிய அண்ணாமலை மேகதாது அணை கட்டியே தீருவேன் என்று சொல்லும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் PK சிவக்குமார் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வரும்போது அவரை எதிர்த்து பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என்று அறிவித்தார். தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாது கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா? ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு அமைச்சரை ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு? இதுதான் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா? அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்லை, எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்லை. ஆனா எங்களுக்கு 4 பேர் கூட உட்காரணும், போட்டோல 10 தலைவர்கள் கூட உட்காரணும், அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்க 22ஆம் தேதி பார்ப்பீங்க. அண்ணா DK சிவக்குமார் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் 22ஆம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் உரிமையை பிடுங்கிட்டு, ஏன் விவசாய உரிமையை பிடுங்கிட்டு நீ தைரியமா தலைமைச் செயலகத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போறக்கு நாங்கள் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு வா. இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்கக்கூடாது. முதலமைச்சர் அனுமதி கொடுத்து DK சிவக்குமார் இன்னும் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன். அவரு கூட இன்னும் அப்படியே இங்கெங்க போயிட்டு இருக்காரு. DK சிவக்குமார் முழுமையா அஸ்திரத்தை கையில் எடுத்து களத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்வைட் பண்ணி தலைமைச் செயலகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்காது?